இந்த உட்கட்சி விவகாரம் இப்போ தற்காலிகமாக ஸ்டாப் செய்யப்பட்டிருக்கு. முழுசா முடியலையா? முழுசா முடியல. முழுசா முடிவுக்கு வருமா வராதா? முழுசா முடிவுக்கு வர்றது மல்லை சத்யா எவ்வளவு தூரம் இறங்கி வந்து சரணாகதி அடையிறாங்க பொறுத்து. ஆனா மல்லை சத்யா தான் இறங்கி வரணுமா? துரை வைகோ இறங்கி வர மாட்டார். இன்னைக்கு இந்த அக்ரிமெண்ட்ல கூட மல்லை சத்யா தான் இறங்கி வந்து எல்லா அக்ரிமெண்ட்டும் கொடுத்துருக்காரு. நான் சோசியல் மீடியாவில் எழுத மாட்டேன், சோசியல் மீடியா போக மாட்டேன், கட்சிக்கு எதிராக போக மாட்டேன். ஏங்க கட்சிக்கு துரோகம் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. என்ன துரோகம் சொன்னீங்களா? அவர் என்ன பிஜேபியோட கூட்டணி வச்சாரா, இல்லை டிஎம்கேயோட கூட்டணி வச்சிருக்காரா, இல்லை அதிமுக கூட்டணி வச்சாரா, இல்லை தலைவர்கிட்ட பேசுறாரா? கலைஞர் சொன்னார் வைகோவால் என் உயிருக்கு ஆபத்துன்னு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ துரை வைகோ என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, சத்யாவால் நம்மளோட கேரியரே கெட்டு போகுது, பொலிட்டிக்கல் அம்பிஷனே காலி. ஏன்னா அடுத்து தூக்கிட்டு போயிட்டு தொண்டர்கள் மத்தியில் துரை வைகோ எந்த நல்ல பேரும் கிடையாது. ஸோ நீ துரை வைகோ போட்டால் கூட எடுத்துக்க மாட்டான். துரை வைகோ ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணான்னா 50 பேர் கூட இல்லையா. அந்த மீட்டிங் அதே சத்யா வந்தான்னா 100, 500, 10,000, 20,000 போகுது. ஸோ இதெல்லாம் ஏன்னா துரை வைகோக்கும் அவர் அறியாதவர் இல்லைங்க. ஹி நோஸ் தட் அவரோட த்ரெட் யாருன்னா மல்லை சத்யா தான் அவருக்கு த்ரெட்டுன்னு புரிஞ்சுட்டார்.